வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சுக்குமமாக நிறைந்து நம்மோடு இன்றைய சிந்தனையை சிறப்பிப்பாராக. இன்று நமக்கு ஆழமான புரியதவம் வழி நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மாவிற்கும், அதனைத் தொடர்ந்து தொகுத்து வழங்க உள்ள நகலேஷ் ஐயாவிற்கும், அறிமுக உரை கொடுத்த பகீரதி அம்மா அவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், மற்றும் இந்திய இணைப்பில் கலந்து கொள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அழியாமை என்பது திருக்குறளில் பொருள்பாலில் உள்ள 63ஆம் அதிகாரமாகும். இடுக்கண் வருங்கால் மிகுக, அதனை அடுத்தூர்வது அஃதப்பதில் என்கிறார். துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுங்க, துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை என்கிறார். பீர்பால் அக்பருடைய அரசவையில மிக முக்கியமான ஆலோசகர். அவரை 9 ரத்தினங்களில ஒருவர்னு கூட சொல்லுவாங்க. ஒரு நாள் அரசவைக்கு வயதான ஒரு ஒரு அன்பர் வந்து அரசர்கிட்ட கேட்கிறாரு, எனது மகளுக்கு திருமணம் செய்யணும், அதனால உதவி செய்யுங்க, தங்களால முடிந்து அதை உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே மன்னர் என்ன கேட்கிறாரு, உங்களுடைய வசதி என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி திருமணம் செய்ய வேண்டியது தானே என்று கூறினார். ஆனால் வந்தவர் சொல்றார், இல்ல, எனக்கு ஒரே ஒரு மக, அந்த மகளுக்கு நல்ல முறையில அதைய நல்ல சிறப்பான முறையில திருமணம் செய்யணுங்கிறது ஆசை அப்படின்னு கூறுகிறார். சரி என்று சொன்ன அக்பர் என்ன சொல்றாரு, அரண்மனைக்கு எதிரே உள்ள குளத்தில இன்று இரவு முழுவதும் கழுத்தளவு நீரில நின்று வாருங்கள் என்று உங்களுக்கு உதவி புரிகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த வயதானவரும் சரின்னு சொல்லிட்டு கடும் குளிர்ல அந்த குளத்துல இறங்கி நின்று மறுநாள் காலையில வந்து அரசரை வந்து பார்க்கிறார். அக்பருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவ்வளவு குளிர்ல ராத்திரி முழுவதும் இந்த வயதானவர் எப்படி நின்னு இருக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கிறாரு, நீங்க எப்படி நின்னீங்க அப்படின்னு. அந்த வயதானவர் சொல்றாரு, நேத்திக்கு கோபுரத்துல இருந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்துட்டே இருந்தேன், அதை பார்த்துட்டே இருந்ததுனால இரவு போனதே தெரியல அப்படிங்கிறார். உடனே அக்பர் சொல்றாரு, அப்படின்னா அந்த வெளிச்சத்தினுடைய சூட தாங்கிட்டா நீங்க ராத்திரி முழுவதும் இருந்தீங்க, அதனால உங்களுக்கு உதவி கிடையாது அப்படின்னு மறுத்துடுறார். இத பார்த்த பீர்பாலுக்கு அவர் அந்த ஏதோ தவறு நடக்குது, அப்ப என்ன பண்ணணும், இந்த வயதானவருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறார். எனவே மறுநாள் என்ன பண்றாரு, அன்றைய அரசவைய நேரத்தை கொஞ்சம் கூட்டிட்டே போறார். அப்ப அரசருக்கு அக்பருக்கு பசி வந்துருது. வந்த உடனே அந்த வேலையாட்கள கூப்பிடுறார். கூப்பிட்டு எனக்கு உணவு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். வேலையாட்கள் சென்று திரும்பி வராங்க. உணவு தயாரிக்கல, இன்னும் உணவு தயாரித்து முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அ அவரு என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா சாப்பாடு தயாராகல அப்படின்னு அக்பர் கேட்கிறாரு. அதற்கு பீர்பால் அக்பர வெளியில கூட்டிட்டு போயி காமிக்கிறார். ஒரு மரத்து மேல உணவு தயாரித்துட்டு இருக்காங்க. கீழ நெருப்பு மூட்டி எரிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே, ஏன் இது இது இதனுடைய சூடு எப்படி போரும்? இதனால தான் வந்து உணவு தயாரிக்கிறது இவ்வளவு நேரம் ஆகுதா? அப்படின்னு அக்பர் கேட்கிறார். உடனே பீர்பால் சொல்றாரு, "நம்ப நாட்டுல எல்லாமே இந்த ராஜ்யத்துல அனைத்துமே சாத்தியம்" அப்படிங்கிறார். அக்பர் ஏன் எவ்வாறு என்று கேட்கும்போது, எவ்வாறு ஒரு கோட்டையினுடைய மதிசுவரிலிருந்து வந்த அந்த ஒளியினால ஒருத்தர் வயதானவர் உடம்புல சூடு எடுத்துக்கிட்டு தண்ணீல நிக்க முடியுமோ, அது மாரி தான் இதுவும் சமைத்து முடிக்க முடியும் என்கிறார். அக்பர் தனது தவறை உணர்ந்தார். வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்களைக் கண்டு மனம் தளராமல் துணிவுடனும் நகைச்சுவையுடனும் அவற்றை எதிர்கொண்டு வெல்வதே இதன் முக்கிய கருத்தாகும். அதாவது துன்பம் வரும்போது கலங்காமல் அதை துணிவுடன் அணுகி அழிக்கும் வலிமை அறிவுடையோருக்கு உண்டு. இடுக்கண் துன்பம் இடையூறு அழியாமை, துன்பம் கண்ட போதிலும் மனம் தளராமல் இருத்தல், துன்பம் கண்டு துவளாமல் இருத்தல். ஒரு செயல் செய்கின்றோம்,
ஆனால் அது முழுமை பெறவில்லை என்றால் என்ன சொல்லுவோம்? எனக்கு மட்டும் எந்த செயலுமே சரியாக செய்ய முடியலை என்று புலம்புவோம். எனவே தோல்வி என்பது வேறு, துன்பம் என்பது வேறு. தோல்வி என்பது செயலினால் வரும் துன்பம். துன்பம் அப்படிங்கிறது வேறு. துன்பம் என்பத 2 வகையா சொல்றாங்க. அகத்துன்பம், புறம் என. அதோடு செயலினால துன்பத்தினாலும், புறத்துன்பமானாலும் மனச்சோர்வு என்பது உண்டு. இல்லையா? மனச்சோர்வு கொள்ள வேண்டாம் அப்படின்னும் சொல்றாங்க. செயலினால வரும் அகத்துன்பம் என்பது செயல் முடக்கம், முதலீடு போதாமை, போதிய ஆள்பலம் இன்மை, துணையின்மை, கருவி பழுது ஆகியவற்றால் வருவன. துன்பம் என்பது செயலுக்கிடையே வருவது இல்லையா? உதாரணத்துக்கு நம்ப உடற்பயிற்சி செய்து இந்த ஏதோ ஒரு நோயோட இருக்கும்போது கூட, அந்த நோய் வந்து நமக்கு குணமாயிட்டே வருது நம்ம உணர்வோம். ஆனா என்ன பண்ணுவோம்? சிறிது நாள் ஆன உடனே விட்டுடுவோம். பழைய நிலைமைக்கு தானே வரும் அப்ப. இது தோல்வியில் வர துன்பம் இல்லையா? நான் செய்யாம இருக்கிறது என்னுடைய அறியாமை தானே! அப்ப நாம் ஒரு இடத்தில் செல்றோம். ஒரு 6 மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இங்கிருந்து வீட்டிலிருந்து ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பணும். இல்லையா? ஆனா 1/2 மணி நேரம் முன்னாடி நான் கிளம்பினா என்ன ஆகும்? போற வழியில ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு டைவர்ஷன் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கு அப்படின்னா, அப்பொழுது என்ன வரும்? ஒரு சங்கடம் வரும். இந்த செயலை வெற்றியாக செய்வதிலும் துன்பங்கள் உண்டு இல்லையா? தோல்வியிலும் தோல்வி செய்வதிலும் துன்பங்கள் உண்டு. அப்ப புறநிலை துன்பங்கள் என்பது உடல் ஒத்துழையாமை, எதிரிகளின் இடையூறு, துணை பொருள் குறைவு, காலம், இடம் பொருந்தாமை முதலியவற்றால் வருவன. இவ்வகையான துன்பங்கள் எதுவாயினும் ஆராய்ந்து போக்குவதற்கு முயல வேண்டும் என்கிறார். துன்பங்கள் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்கிறார் வள்ளுவர் பெருமான். துன்பம் வரும்போது அச்செயலால் நமக்கோ, பிறருக்கோ, உலகமோ பிறப்பும் அச்செயலின் விளைவையும், பயனையும் எண்ணி துணிவாக ஈடுபட வேண்டும் என்கிறார். நக்கீரர் என்ன பண்றாரு, பாண்டியன் மன்னருடைய அரசவையில அவரு அந்த செயல் வந்து அ பண்றது வந்து இறைநிலை தான் அந்த செயலே செய்ய வைக்குது. ஆனாலும் என்ன குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமுதாயத்திற்கு ஒரு தீமை பயக்கும்னா, அந்த இடத்துல கூட துணிவோட போக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வரணுங்கிறார். இன்பம் என்பது இணைப்பால் இணைப்ப இணைப்பால் இணைந்த இணைந்த வாழ்க்கையே அப்படிங்கிறார். அதாவது நேச்சுரல் ரிதம் அப்படிங்கிறாரு பெரியோர்கள். ஒரு எறும்புங்க உணவை எடுத்துட்டு போகுது அப்படின்னா, அதனுடைய பெருசு அளவுல தான் சில சமயத்துல எடுத்து போகும். அந்த போற வழியில ஒரு விரிசல் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க? கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, அந்த விரிசல் மேலேயே அந்த உணவ வைக்கும். வச்சுட்டு என்ன பண்ணும், அது மேல ஏறி இறங்கி அந்த பக்கம் போயிட்டு, திருப்பி அத எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லையா? அப்ப எனவே தான் மகரிஷி என்ன சொல்றாரு, "துன்பம் என்பது இன்பத்திலிருந்து வேறுபட்டது அல்ல" என்கிறார். அடிமனம், நடுமனம், அறிவு என்ற 3 நிலைகளில் மனமானது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தையாக இருக்கும்போது இதனை இளைஞராக அதாவது குழந்தையாக இருக்கும்போது இளைஞராக, யுவதியாக வரும்போது சிறுவயது அனுபவங்கள்லாம் நினைத்து பார்த்து பெருமூச்சு விடுகிறோம். அதோடு வயதுக்கேற்ப சில பேருக்கு ஒரு விதமான அச்சமும் உண்டாகும் இல்லையா? இது எப்படி நடக்குமோ? அது போகிற காலத்துல எல்லாம் என்னவாகுமோ? அப்படின்னு. அதை போக்குவதற்கு தவறான உபாயங்களையும் சில பேர் தேடுவாங்க. கவலையும், துன்பமும் வாழ்க்கையின் சாயல்கள். உலகம் முழுவதிலும் கவலைப்படாதவர்களே கிடையாது என கூறலாம். அப்பொழுது அருகுணங்களின் உட்படும்போது வலியதாகவும் எளிதில் தீர்க்க முடியாத தீமை வலையில் சிக்கி மேலும் கவலையிலும் துன்பத்திலேயுமே வருந்துகின்றனர். இதிலிருந்து மீள எண்ணிறந்த உபாயங்களை செய்கினர். அதோடு அழிவில்லாத ஒரு சுகத்தை அடைய வேண்டும் என்று நம்புகின்றனர் இல்லையா? உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்துல சில விபரீதமான வேண்டுதல்கள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கும். அந்த சர்ப்ப காவடின்லாம் எடுத்துட்டு வருவாங்க. பாம்ப தலையில வச்சு கொண்டு வந்து அந்த கடல்ல விடும்போது அவங்களையே திருப்பி வரும். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கும். சில பேர் போதைப் பொருள்கள் அறியாமையினால செய்யப்படும் செயலானது
தற்காலத்தில உணவு கூட வந்து விட்டது இல்லையா? எவ்வளவு உணவுல எவ்வளவு இத போட்டு தராங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் குழந்தை விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட்ட கூட நம்பளால இப்ப குடுக்க முடியாத சூழ்நிலையில வந்துட்டோம். ஏன்னா, அவ்வளவு பயமா இருக்கு அத குடுக்கறதுக்கு கூட. மேலும் சில பேர் என்ன சொல்றாங்க, உலக குழுவாக அந்த உலகத்தையே விட்டு தனித்து ஒரு இடத்துல இருந்து, அப்படியே நம்ப அந்த இறைநிலை அடையணுங்கிறாங்க. தம்மை சுற்றி உள்ள பல பொருள்களை நிராகரித்தும் வாழ்கின்றனர். இதனால ஆன்மாவிற்கு சிறிது காலம் துன்பத்தை மறந்து விடுவது போல தோன்றுகிறது. கடைசியில ஒரு நாள் என்ன ஆகுது? துக்கம், நோய், கவலை என வருகின்றது. ஞானப்பாதையில் தன்னை பலப்படுத்திக் கொள்ளாதபோது, எந்த நிமிடத்தில் விழுந்து அவனை அழித்துவிடக்கூடிய கூரிய வாள் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டே இருக்கும். இடும்பை என்ற சொல் உடம்பின் துன்பத்தை காட்டுகிறது. இடுக்கண் என்பது இடையூறு, உடல் சிக்கல் ஆகியவற்றை குறிக்கிறது. அழியாமை இங்கு மன வலியை குறிக்கிறது. இடுக்கண் அழியாமை என்பது துன்பம், இடையூறு இவற்றால் உண்டாகும் மன வலிமையால் கலங்கங்களை குறிக்கும். அதாவது தொழில்கண் துன்பம் நேரினும் மனம் கலங்காது வென்று நின்று இன்புற்று வாழும் திறனை பற்றியது இவ்வதிகாரம். இன்பமும் துன்பமும் எல்லா உயிர்களுக்குமே உள்ளன. இயல்பான குணமாகும். இன்பம், துன்பம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இது போச்சுன்னா அது வரும், அது போனா இது வரும். இவற்றை சமமாக கருத வேண்டும் என்று துன்பங்கள் இயற்கையானவையே என்று எண்ணினால் அவற்றால் துயரப்படுவதில்லை. அதோடு துன்பத்தை இன்பமாக கருதி செயல்பட்டால் போட்டியாளரை அனைவருமே விரும்பி போற்றுவர் என்கிறாங்க. குருவாயூர் கோவில்ல பார்த்தீங்கன்னா, கேசவ ஏகாதசி பல பேரும் அறிந்திருப்போம். ரொம்ப வருஷம் அந்த யானை, அந்த கேசவன் என்கிற யானைய ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்த யானை 76ல அது இந்த உலகத்த விட்டு போனது. குருவாயூர் கோவிலுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இது. அது அது எப்பவுமே வந்த ஒரு மகாராஜாவால அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட யானை தான். ஆனா, அது வந்த புதுசுல ரொம்ப முரண்டு பிடிக்குமாம். அது குருவாயூரப்பனுக்கு நெய்வேத்தியம் செய்கிற அந்த வெண்ணெய குடுத்தே, அது எப்பவுமே அந்த குருவாயூரப்பனை ஏத்துக்கொள்வதில முதல் ஆளா யானைக்கு போட்டி வைப்பாங்களாம். அந்த போட்டியில அந்த யானை முதல்ல வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த யானை தான் அந்த குருவாயூரப்பன அந்த பட்டத்த அவர அப்படியே தூக்கிட்டே போகுமாம். அந்த அளவுக்கு அந்த யானை, அந்த திடம்பை அப்படின்னு சொல்லக்கூடியத, அது வேற எந்த யானையுமே விடாதாம், அந்த யானை. அதோட மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுமா, அதுக்கு ஒரு 50 வயசு ஆன உடனே அதனால முடியல. இப்ப என்ன பண்ணினாங்க, அது இல்ல இதுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு வேற ஒரு யானைய ஏற்பாடு பண்ணும்போது கூட, இல்ல வேகமா அதனுடைய சங்கிலிய அறுத்துட்டு அந்த வருஷமும் அதுதான் அத அந்த குருவாயூரப்பன தூக்கிதான் அந்த யானை. அது 60 வயதாக இருக்கும்போது வரைக்கும் அந்த யானை அது ஒவ்வொரு ஏகாதசி அன்றுக்கும் உணவு உண்ணாமல் அப்படியே பட்டினியாக இருக்குமா அந்த இறைநிலையோட. கடைசியாக மறுநாள் ஏகாதசி, துவாதசி அன்று அந்த யானை ஏகாதசி முடியிற வரைக்கும் அப்படியே வெளியில போய் கோவிலுக்கு வெளியில போய் பொறுமையா இருந்துட்டு, ஏகாதசி ஆரம்பிக்கிற நேரத்துல தன்னுடைய பிளிரிட்டு, தன்னுடைய 2 வால கீழ அடிச்சுட்டு உயிரை விட்டுதாம். கேசவன பார்த்து. அப்ப இதனால் குருவாயூரில் கேசவ ஏகாதசி என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப 5 அறிவு விலங்குகளுக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருக்கும் பொழுது, நாம் எல்லாம் எப்படிங்க? இதனால் தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலேயே, "இடும்பை இல்லாமல் வாழ்வதற்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்களின் அடியை சேர்ந்தொழுக வேண்டும்" என்கிறார். கணியன் பூங்குன்றனார் கூட, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" என்கிறார். துன்பம் என்பது வெளியில் இருப்பது அல்ல. சிரிப்பைப் போல, காமத்தைப் போல நாம் இருக்கும் வரை நம்மோடு கூடவே வாழ்ந்து அழிவது. மனிதன் தன்னா தன்னலத்தினால் உருவாகும் உள்ள களங்கமே அச்ச உணர்வினால் உருவாகும் எண்ண ஓட்டங்கள் என்கிறார் பாரதியார். இதை எண்ண கவலை என்கிறார். பாரதியார் யானை தாக்கி மரணத்தின் பிடியில் இருக்கும்போது கூட ஒரு கவி சொல்லியிருக்காருங்க. "நோவாலே மடிந்திட்டான் புத்தர் கண்டீர். அந்தணனாம் சங்கராச்சாரியான் மாண்டார். அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிறு சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தார். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பார்ப்புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். பார்மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். மலிவு கண்டீரும்
உண்மை பொய் கூறேன் யான். மலிவு கண்டீரும். உண்மை பொய் கூறேன் மானிடா கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த துன்பத்த கூட அவர் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவே கூட இல்ல. அந்த மரண தருவால கூட. அதான் மகரிஷி என்ன சொல்றாரு, கவலை வந்து கவலைகள் எண்ணங்களினால் உருவாகும். கற்பனை வலை வடிவங்களே என்கிறார். அதனால தான் மகான் என்ன சொல்றாரு, அது கவலை பிளஸ் பிளஸ் வலை. அப்ப கற்பனை வலை அப்படின்னு சொல்றார். வள்ளுவர் "வெள்ளத்தனே இடும்பை உள்ளத்தின் உள்ளற்கடும்" என்கிறார். இல்லையா? இதை மகரிஷி இயற்கையில் எந்த குறைபாடுமே இல்ல. இறை ஆற்றலின் கருணையினால் இயற்கையில் எல்லா வளமும் சரியாக தான் உள்ளது. மனிதன் தான் அவனுக்கே வாழத் தெரியாமல் செய்து கொள்ளும் துன்பங்களும், மற்றவர்களின் துன்பங்களினால் வினையின் விளைவாக வரக்கூடிய துன்பங்களும் தான் உலகத்தில உள்ளது அப்படிங்கிறாரு. சிலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த கடந்த சில விஷயங்களை மறக்காமல் தூக்கி சுமந்து கொண்டே செல்வார்கள். ஆனால் நடந்தவற்றை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கான வாழ்க்கை வாழ முயற்சிப்பதே சிறந்ததாகும். இதற்கு ஒரு குட்டி கதைய ஒண்ணு பார்ப்போங்க. ஒரு குருவிக்கு விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், அந்த குருவி தினந்தோறும் நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கல்ல எழுதி, அத வந்து ஒரு பையில போட்டுட்டு போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகும். இந்த பை எங்கேயுமே வைக்காது. அப்ப ஒரு நாள் அத பார்த்த ஒரு பெரிய ஆந்தை கேட்டது, "இந்த ஏன் குருவி நீ போற இடத்துக்கெல்லாம் இந்த பைய தூக்கிட்டு போற?" அப்படின்னு கேட்டது. உடனே இந்த குருவி சொல்லித்து, "எனக்கு இதுல வந்து எல்லா நடந்த விஷயங்களையும் எழுதி எழுதி இந்த பையில போட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துடக்கூடாது அல்லவா? அதனால தான் தூக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த குருவிய ஒரு ஒரு நேரத்துல குருவியால பறக்க முடியல. ஏன்னா பையனுடைய வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நெறைய கல்லு சேர்ந்து போச்சு. அப்ப வேகமும் குறைஞ்சது. ஒரு நாள் இப்ப என்ன சொல்லித்து அந்த ஆந்தை சொல்லிச்சு, "இதெல்லாம் வச்சுரு. நீ மெதுவா அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துரு" அப்படின்னு சொல்லி. "இடத்துக்கெல்லாம் இத தூக்கிட்டு போகாத" அப்படின்னு. "இன்னைக்கு என்ன வாழறியோ அத மட்டும் பாரு. நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறக்க வேணும்" அப்படின்னுது. ஆனா அந்த குருவி கேட்கல. "கூடவே இருக்கணும் எல்லா நிகழ்வுகளும்" அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்பதானே எதையும் மறக்க மாட்டேன்ன்றது குருவி. இத கேட்டே ஆந்தை சிரித்துக் கொண்டே, "இன்று நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா? அல்லது நேற்று நடந்ததை உன் முதுகில் சுமந்து கொண்டு பறக்கிறாயா?" என்று கேட்டது. அதற்கு குருவி ஆந்தை சொன்னதை எதுவுமே புரியாமல் அது என்ன பண்ணித்து, அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. சில வாரங்களிலே குருவியால அந்த பைய சுமக்க முடியாமல் உலகத்தை விட்டே சென்று விடுகின்றது. அன்று இரவு ஆந்தை குருவியின் உடலைப் பார்த்து, "நீ எல்லாவற்றையும் சுமக்க முயற்சி செய்தாயே! தவிர வாழ முயற்சி செய்யவில்லை" என்று கூறியது. இதுபோல தாங்க நம்மள பெரும்பாலோர் கூட எப்பொழுதோ யார் மூலமாக ஒரு துன்பம் வந்திருக்கும். அவர்கள எவ்வாறு கூறிவிட்டார்களே என்று செய்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டே இருப்போம். இல்லையா? சமயங்கள் மனநோய்களுக்கு கூட உள்ளாகி விடுவார்கள். தலையில இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு சரியான முறையில் அகத்தாய்வு செய்யும்போது, வாழ்த்தி வர வர எவ்வளவு பெரிய துன்பமும் நம்ம விட்டு காணாம போகும் இல்லையா? அன்பும் கருணையும் இயல்பாகிவிடும். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, "ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை மட்டுமே இந்த உலகம் பேசுங்கூட" அப்படிங்கிறாரு. "ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும், தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக நியதிங்கிறார். நீ நிரூபித்தால் கொண்டாடப்படுவாய், தோற்றால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு. வெற்றி பெற்ற பின் அடக்கமாக இரு" என்கிறார். மேலும் "ஜெயிக்கும் வரை குதிரையின் வேகத்தில் ஓடு, ஜெயித்த பின் குதிரையை விட வேகமாக ஓடுங்கிறார்." அப்ப எல்லா முயற்சிகளுக்கும் போராட்டங்கள் தான். அவற்றை வெல்வதற்கு ஏற்ற வலிமையை பெற்றிருக்க வேண்டும். சில சில பல காரணங்களால முயற்சி தடைப்படலாம். தடைகளை கடந்து வெற்றி எய்துவதற்கு தக்க உரம் வேண்டும் இல்லையா? எத்தகைய மேடு பள்ளங்களிலும், பாறைகளிலும், முட்பு நிறைந்த பகுதியிலும் வண்டி எடுத்துச் செல்லும் காளை போல விடாமுயற்சி உடையவன் அடுத்து வரும் துயரங்களைக் கண்டு கலங்காமல் இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பெருமான். இதற்கு தீர்வு இப்ப துன்பத்திற்கு தீர்வே இல்லையா? அப்படின்னா இருக்கு. துன்பத்தை அடுத்து வெறுத்து ஒதுக்காமல் அதை என்ன பண்ணணும்? கவனிப்பாக இருந்து பிரார்த்தனை செய்வது மட்டும் போதாது. அது எதனால நடைபெறுகின்றது என்று ஆராய வேண்டும். ஏனெனில், இது உங்கள் புறத்தில் உள்ள பொருளன்று. துன்பம் என்பது கற்க உதவுகின்ற ஆசிரியர் போல உதவுகின்றது.
அகத்தை பொறுமையோடு ஆராய்ந்து ஒழுங்குபடுத்துவதால் துன்பத்தின் மூலம் தன் மூலமும் தன்மையும் நாளடைவில் தெரிந்துவிடும். பின்னர் அது அறவே நீங்கிவிடும். எப்படி என்றால், ஒரு தாய் தூங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி கொண்டு போய் வச்சுட்டு படுத்து தூங்குவாங்களாம். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன குழந்தை அத பிடித்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுமாம். இல்லையா? குழந்தைங்களுக்கு அந்த நெருப்ப பிடிக்கணும்னாலே ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஒரு நாள் அந்த தாய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஏதோ வேலையாக வெளியில வராங்க. அந்த குழந்தை அந்த நெருப்ப போய் பிடித்தது, கையில சுட்டு விடுது. உடனே சின்ன காயம் ஏற்பட்ட உடனே மறுநாள் என்ன பண்ணுது, அத அந்த இதனுடைய அந்த பொருளின் உண்மை இயல்பை அறிவதைக் கண்டு வருந்தி அதோடு நிறுத்திக் கொண்டது. ஆனால் அவற்றை நம்ப என்ன பண்ணுவோம்? அவற்றை அடைய அழுது வருந்துவது போல இருக்கும். 2 பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிற வேறுபாடு என்னங்க? பெரியவர்கள் அஞ்ஞானமும் துன்பமும் அதிக ஆழத்தில் அவர்கள்ட்ட அந்த அஞ்ஞானமும் துன்பமும் அதிக ஆழத்துல வேரூன்றி இருந்து நீக்க முடியாததாகி விடுகின்றது இல்லையா? குழந்தை மறந்துரும். ஆனா நம்ம மறக்க மாட்டோம். நன்மைக்கு ஒளியையும், தீமைக்கு இருளையும் உபமானமாக கூறுகின்றன. கீழ்ப்படிதல் இல்லாத குழந்தை பள்ளிக்கூட பாடங்களை படிக்காமல் இருந்து கொண்டு துன்பப்படுவது போல கற்பனையால் துன்பப்படுவர். ஒருவர் இருட்டறையில் உள்ளே சென்று கதவை அடைத்துக் கொண்டு உலகத்திலேயே உலகத்தில் ஒளியே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒளி எங்கும் நிறைந்தே இருக்கின்றது. இறைநிலை பாதையில் செல்லும்போது நம்மை சூழ்ந்து உள்ள 6 தீய குணங்களிலிருந்தும் நீக்கி பேரொளியை காணத் தொடங்கலாம். இதை நேரிசை வெண்பாவில் நீலு நீரிலிரு இருளில் துன்புற்று நெஞ்சடையும் காவலனே வாளொலியைப் பார் அந்த மாமலை மேல் நாளின் ஒளி பொலிய நிற்கின்ற ஓர் மெய்யின் தூதன் களிப்பிடுவை தான் மலைமேல் கால் இரவியில் எழும் போய இருட்டிலும் குழுவை ஓட்டும் என்கிறார். இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லாத உணர்ச்சிதான துன்பம் என்கிறார் நமது மகான். அப்ப அதை வ- வாழ்க்கையில் அந்த காலத்துல நம்ம மகான் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சம்பாதித்தார்கள். ஆனா அவர் வெளியில அதை காட்டிக்கவே இல்லை. அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு உதவினார். அதே சமயம் அவருடைய வீடு கூட இழந்தபோது கூட அவர் வருத்தப்படக்கூட இல்லைங்க. இது இறைநிலையின் செயல் என்றார் இல்லையா? எனவேதான் அவர் ஒரு துன்பம் தனியாக இல்லை. இன்பத்தோடு அது இணைந்ததே உள்ளது என்கிறார். இன்பம் அதிகமாகும்போது அது துன்பமாக சமயங்களில் மாறி விடுகின்றது. நமது மனம் நினைத்தால் ஒரு பெரிய கடலை கூட சுருக்கி நம்மகிட்ட காட்ட முடியும். பிரபஞ்ச அளவு விருத்தி காட்டவும் முடியும். எண்ணத்தின் அடிப்படையிலேயே மனம் செயல்படுகின்றது. எனவேதான் எண்ணங்கள் சரியாக இல்லாத போது உள்ளத்தில் கலங்கமாகி நோய்களும் உயிரின் கலங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மதிக்கப்படுகின்றன. இது எந்த சந்தர்ப்பத்தில் தோன்றுகின்றன? நினைப்புக்கும் நடப்புக்கும் இடையே வித்தியாசம் வரும் பொழுது அச்சூழ்நிலை மனத்தால் ஏற்றுக்கொள்ளாட முடியாத போது அது அது அந்த கவலையாக மாறுகின்றது. எனது எண்ணம் நிறைவு பெறாத போது அது ஆசையாக, அடுத்தது சினம் வருது, அடுத்து கவலை என வரிசையாக வருகின்றது. ஆனால் முறையான பயிற்சி மூலம் மனதை இதமாக உடைய மனிதனால் அனைத்தையும் பெற முடியும். ஏனெனில் ஒரு அடுத்து வருவது கவலையாக தெரியாது இல்லையா? ஞானிகளுக்கு எந்த கவலையுமே பெருசா படாது. ஏன்னா கவலைப்படுவது என்பது வேறு அல்ல. கவலை வேறு, பொறுப்புணர்ச்சி வேறு. ஆனா சிக்கல் மறந்து விடல் ஆகாது இல்லையா? ஆனா ஒரு பேராசிரியர் சொல்றாரு, அவர் அனுபவமாக கூறியதுங்க. தினமும் காலையில 3:30 மணி 4:30க்கெல்லாம் எழுந்து நல்ல ஆழ்ந்து தவம் செய்து செய்து அவரால் பிரபஞ்சத்தினுடைய நன்கு இணக்கமாக இருக்க முடிந்ததாம். தவம் முடிந்த உடனே என்ன பண்ணுவாராம், நல்ல ஒரு 2 மணி நேரம் ரிலாக்சேஷன் பண்ணிருவாராம். அப்ப என்ன அப்புறம் அதுக்கப்புறம் அவர் எப்படி இருப்பார்ன்னா, உடல் லேசாக இருந்ததாம். அதோட பிரபஞ்சத்தோடு கலந்து இருக்க முடிந்ததாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, காலை 8:30 மணிக்கு தனது குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்பதையும் அவர் மனவாது அது மனம் உணர்த்தி கொண்டேயும் இருக்குமாம். இதை திருமூலர் கவியில சொல்றாரு, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாரே என்கிறார். அப்ப நாணி நடப்பதை மட்டுமே நினைப்பார்கள். ஒரு சிறிய கதையோடு நிறைவு செய்துக்கிறேங்க. ஒரு நாட்டுல மன்னரின் மனம் சற்று அமைதியின்றி எப்போதே எதையோ பார்த்து தவித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஊருக்கு ஒரு குரு வந்தார். ஒரு ஜென் குரு வந்தாரு. அவர் அவரை பார்த்த உடனே இந்த மன்னர் அவரை பார்த்து பேசினார். மன்னர் அன்புடன் வரவேற்றாரு குரு.
அவரிடம் மனம் விட்டு பேசினார். அப்போதே அவர் மன்னரின் மனதில் இருக்கும் குழப்பத்தை உணர்ந்து கொண்டார். "உனக்கு என்ன குறை?" என்று மன்னரிடம் கேட்டார். மன்னர், "எனக்கு புரியலைங்க. எல்லாமே நிறைவா இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனா இந்த ராஜ்யத்தில் எந்த குறையுமே இல்ல. ஆனா எனது மனது மட்டும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது" அப்படின்னு. உடனே குரு என்ன சொன்னாரு, "அப்படின்னா உன்னுடைய ராஜ்யத்தை எனக்கு குடுத்துட்டு போயிரு" அப்படின்னாரு. உடனே அவரு என்ன பண்ணாரு, சரின்ட்டு மன்னர் என்ன பண்ணாரு, உடனே அந்த ராஜ்யத்த குடுத்துட்டு, "எனக்கு வழி செலவுக்கு மட்டும் ஏதாவது பணம் குடுங்க" அப்படின்னு கேட்டாரு. உடனே குரு என்ன சொன்னாரு, "இந்த ராஜ்யமே உன்னோடதா இருக்கும்போது, நீ என்கிட்ட பணம் கேட்கிறியே! நீ வேற எங்கேயோ போக வேண்டாம். இங்கேயே இருந்து இந்த அரசாங்கத்து கணக்குல்லாம் பார்த்துக்க" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு குரு போயிடுறாரு. 2 ஆண்டு கழித்து மறுபடியும் குரு வராரு. மன்னர பார்த்து, "இப்பொழுது எவ்வாறு உள்ளது?" என்று வினாவினார். அப்புறம் மன்னர் சொன்னாரு, "இப்ப எல்லா கணக்குமே நல்லா இருக்கு" அப்படின்னாரு. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல. அது கணக்கெல்லாம் நான் கேட்கல. உனது மனம் எவ்வாறு இருக்கு?" அப்படிங்கிறார். "இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன்" அப்படிங்கிறார். அப்ப குரு கூறினார், "அதே மக்கள், அதே படை அதிகாரிகள் தான். அதே நாடு தான். இப்பொழுது எப்படி நிம்மதி வந்தது என்றால், முன்பு நீ இவை அனைத்தும் எனது என்ற எண்ணம் கொண்டு இருந்தாய். எந்த பொருளையும் என்னுடையது என்று எண்ணும்போதுதான் அதன் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன. இன்பம் இலகுவானது, வந்த வேகத்தில் சென்றுவிடும். இது என்னுடையது அல்ல என்ற நினைப்புடன் நீ ஆட்சி செய். இந்த பற்றற்ற நிலை வந்துவிட்டால் உன்னுடைய மனதில் துயரங்கள் அன்றாது என்றார் குரு. அதுபோலதாங்க நம்முடைய குரு நமக்கு நம்முடைய எப்படி நடத்துறாருங்க, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கூட அதை போக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பயிற்சிகள நாம சரியா, முறையாக செய்து, அகத்தாய்வையும் நாம செய்யும்போது, நமக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்குது இல்லையா? மன அமைதியும் கிடைக்குது. என்று கூறி, இந்த இடுக்கண் அழியாமை ரொம்ப இலகுவானது என்று கூறி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.